அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், இன்னோவேட்டிவாக என்னென்னமோ பண்ணுவோம் இல்லையா? அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு மழை பெய்யறது ஒரு சென்டிமெண்ட்டாக, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த ஒருத்தவங்களுடைய அது ஒரு அந்த அந்த அவங்களுடைய ஃபங்க்ஷன் அன்னைக்கு மழை பெய்ய வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட கருதப்படுது. ஸோ இதுதான் வந்து கிளவுட் சீடிங், மேக விதைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு முறையை பின்பற்றுறாங்க. அது என்னென்னா, ஃப்ளைட்டில் போயிட்டு சிலோலாசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு சால்ட் இருக்குது, அந்த ஒரு மெல்லிய துகள், அதை வந்து அப்படியே அந்த மேகத்துக்குள்ளே தூவிடும்போது அந்த மேகமெல்லாம் அப்படியே கலைஞ்சி என்னாகும், உடனே மழையாக பெய்யும். இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கூட அங்கே உள்ள ப்ரைவேட் ஏஜென்சி வந்து இதுக்குன்னே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் நீங்கள் அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் என்ன டேட்டு என்ன டைம் சொல்கிறீங்களோ அங்கே அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது வர